அண்மை செய்தி கள்ளக்குறிச்சியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அரசம்பட்டு கிராமத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதனால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. இப்ப அரசம்பட்டு ஊராட்சி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கழிவுநீரும் கலந்து வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் 4வது வார்டு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து நள்ளிரவு முதல் கனமழையானது தற்போது பெய்து வரும் நிலையில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தும் வீட்டிற்குள் புகுவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்றுக்கு உள்ளாகி தொடர்ந்து அரசு மருத்துவமனை நாடி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து வருகின்றனர். தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக அரசம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து வருகின்றனர். அடிப்படை தேவைகளான சிமெண்ட் சாலை, கழிவுநீர் கால்வாய், முறையாக சாக்கடையை சுத்தம் செய்யப்படுவதும் குறித்தும் பலமுறை தெரிவித்தும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாததால் தொடர்ந்து மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் புகும் மழைநீரானது தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். இனிவரும் காலங்களிலாவது வீடுகளுக்கு புகாதவாறு மழைநீரை அகற்றியும் முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.